ஹாய்டா மிஸ், வெல்கம் டு டாசில் டைரிஸ். ஐம் யூர் டாசில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா லாங் டைம் நோ சீன். சரி வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனு காலையில் ஒரு 6 o'clock போல் நீங்கள் தான் உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ரூம் ஃபுல்லாக ஒரே சத்தமாக இருக்குது. காலங்காத்தால என்ன சத்தம்? அம்மா இங்கே என்னம்மா பண்ணுற? எனக்கே ஒரு நாள் தான் லீவ் கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு காலங்காத்தாலே ரூம் வேக்யூம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபேனை போடுமா, ஃபேனை ஏம்மா ஆஃப் பண்ண? ஏய் வயன், எந்திரி, தூங்குறது போதும். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, வா போய் அந்த வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணு. மா என்னம்மா எதுக்குமே இப்படி காலையிலே வேலை வாங்குற? எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் பெட்ஷீட்டை உங்கள் மேலே போட்டு தூங்குறீங்க. இப்போ உங்கள் தம்பி தான் உங்கள் பெட்ஷீட்டை உருவுறான். அக்கா எந்திரிக்கா. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? எந்திரிச்சு போட அந்த பக்கம். அக்கா அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஜேகே மாமா வராங்களாம். என்ன அப்படின்னு நீங்கள் தான் எந்திரிச்சு உட்காடுறீங்க. உனக்கு யார் சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா வந்து பெட்டு கடையில் தான் வேக்யூம் போட்டுட்ருப்பாங்க. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அம்மா அம்மா என்னடி ஜிகே வரானா? ஆமாம், நைட்டு 2 மணி வரைக்கும் என் கூட தானே பேசிகிட்டு இருந்தான். ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? அம்மா என்னடி ஜேகே மட்டுமா இல்லை அத்தை மாமா எல்லாம் வராங்களா? அவங்களாம் வரலையா, அவன் மட்டும்தான் வரானா? ஆ எதுக்கா? அது ஏதோ ஒரு இன்டர்வியூ இருக்கான், அதனால் வரான். என்ன இப்போ நீ நோண்டி கேள்வி கேட்காம எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா? இப்போ நீ எதுக்குமா கீழெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அவன் என்ன கீழே வந்து பார்க்க போகிறான்? பேச்சுக்கு பேச்சு பேசாமல் வந்து ஹெல்ப் பண்ணுவாயன். தூக்கம் வேறு வருது. சரி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணிலாம் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock போல் உங்கள் ரூமுக்கு தான் வரீங்க. வந்துட்டு ஜேகேக்கு தான் இப்போ கால் பண்ணுறீங்க. ஹலோ. சொல்லு. ஜேகே நீ வீட்டுக்கு வரியா? உங்கள் அம்மா சொல்லிட்டாங்களா? சொன்னாங்க. நீ என்கிட்ட சொல்லலை. அது சர்ப்ரைஸாக இருக்கணும்னு பார்த்தேன். ஜேகே சரி எதுக்கு வர? அது ஒரு மீட்டிங் இருக்குது, அதான். எவ்வளோ நாள் இருப்ப? தெரில, மீட்டிங் எப்படி போகுதோ அத்தனை நாள் தான். என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? அம்மா நீ வராங்கன்னு சொன்னாங்க, அதான் எந்திரிச்சிட்டேன். சரி எப்போ வர? ஒரு 10:30 போல் லேண்ட் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி அப்போ நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? உனக்கு முதல்ல லைசன்ஸ் இருக்கா? இல்லை தான், மட்டும் இருந்தாலும் நான் ஒன்று பார்க்கணும்ல. உங்க தானே வரப்போகிறேன், நானே வந்துக்கிறேன். ஓகே சரி நீ வா, நான் வைக்கிறேன். பாய் பாய் அப்படின்னு நீங்களும் ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜேகேவும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறது வந்து அப்ராடில் தான் படிச்சிங்க. பிகாஸ் கொரியாவில் வந்து உங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட் டைம் வரும்போது செட்டில் ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க அப்ராடில் தான் உங்களை படிக்க வச்சாங்க. ஸோ அப்போ ஜேகே அங்கே தான் அவனோட யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அவன் தான் அவங்கள பார்த்துக்கிட்டான் ஒரு 1 year போல். ஸோ அப்போ நீங்கள் அங்கே இருக்கும்போது தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே செட்டில் ஆனோடனே அவங்களும் உங்களை வந்து கொரியாக்கே திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் உங்களுக்கு கொரியாவுக்கு வர சுத்தமாக விருப்பமே கிடையாது. பிகாஸ் ஜேகே அப்ராடில் தான் இருக்கான். ஸோ உங்களுக்கும் அப்ராடில் தான் படிக்கணும்னு ஆசை. பட் உங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா நீங்கள் செல்ல பொண்ணு, உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் உங்களை வந்துட்டு கொரியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் கொரியா வந்து 1 year ஆகுது. இந்த 1 year நீங்கள் 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸில் தான் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் லேட் நைட் வீடியோ கால்ஸ், எப்போயாவது தான் ரேராக தான் உங்களை வந்து மீட்டே பண்ணுவோம். ஸோ அதுவுமே தனியாலாம் வந்து உங்களை மீட் பண்ணதில்லை. வந்தால் பேரண்ட்ஸோட ஒரு சில டைம் வந்திருக்கோம். ஸோ அதனால் இதான் உங்களோட ஃபஸ்ட் டைம் உங்களை தனியாக வந்து பார்க்குறது. ஸோ நீங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஜேகே உங்களை வந்து பார்க்க போகிறான், நீங்கள் அவனை பார்க்க போகிறீங்க ஒரு 6 months கழிச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஜேகேவும் உங்கள் வீட்டுக்கு தான் வரான். உங்கள் அம்மா அவனை பார்த்தோன்னே அவனை வெல்கம் பண்ணுறாங்க.
ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே உங்கள் தம்பி கேல்வின் தான் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஐ மாமா எப்படி இருக்க? டே கேல்வின் எப்படிரா இருக்க? ஓ நான் சூப்பராக இருக்கனே. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, எனக்கு என்னோடய கார் பொம்மை வாங்கிட்டு வந்தியா? அதை மறுப்பனா எங்கே அப்படின்னு அவனே எடுத்து கொடுக்குறான் அந்த பொம்மையை. கேல்வினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஜங்குக்கு வந்து ரொம்பவே நல்லா பார்த்துப்பான் கேல்வினை. ஸோ அவனுக்கு பிடிச்சது பொம்மை எப்போ பார்க்க வந்தாலுமே கேல்வினுக்கு ஒரு கார் பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நீங்கள் தான் உங்கள் அம்மா பின்னாடி நின்றுட்டு அவனையே பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. வாப்பா ஜேகே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாமா இல்லை, அவர் ஒர்க் விஷயமாக போயிட்டார், அதான். ஓ சரிங்க தான். சரி வாப்பா உள்ள, ஏன் இங்கே நிற்கிற? இப்போ ஜேகே தான் உங்களை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஏய் வயன், இன்னும் இங்கே நிற்கிற, போய் ஜேகேக்கு ஜூஸ் கொடு. ஓகேம்மா அப்படின்னு நீங்கள் தான் கிச்சனுக்கு போய் ஜூஸ் ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துகிட்டு வரீங்க. நீ போய் உட்காருப்பா, அவள் வந்து கொடுப்பா. சரிங்க அத்தை அப்படின்னு அவனும் போய் சோஃபாவில் தான் உட்காடுறான். அங்கே கேல்வின் தான் அந்த பொம்மையை வச்சுட்டு சோஃபா மேலே நின்று குதிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்களும் அந்த ஜூஸை தான் ஜேகே கிட்ட கொடுக்குறீங்க, ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டே கொடுக்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டே வாங்கி குடிக்கிறான். ஏய் வயன் என்னம்மா? நான் வந்து கடைக்கு போயிட்டு ஜேகேக்கு ஏதாவது வேணுமான்னு வாங்கிட்டு வரேன். ஆண்டி அதெல்லாம் வேண்டாம். அட இருப்பா, நான் இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கேன், உனக்கு நான் எதாவது சமைச்சி போடணும்ல, நான் இப்போ எதுவும் வாங்கலை, ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா என்ன கேல்வினை கூப்பிட்டு போங்க. அவன் எதுக்குடி அந்த தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் தான் அவன்கிட்ட டி கேல்வின் அம்மா உன்னை விட்டுட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட போகிறாங்க, நீ போல. அம்மா அப்படின்ட்டு அவனும் அழுதுகிட்டே அம்மாகிட்ட போகிறான். அம்மா அம்மா நானும் வரம்மா. அங்கே பாருமா, அவன் தான் கேட்குறான்ல, கூப்பிட்டு போம்மா. சரி ஓகே நான் கூப்பிட்டு போகிறேன், அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடு. ஓகே அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் ஷாப்பிங் பண்ணுறதா போயிடுறாங்க. இப்போ நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகமாக வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உன்னை எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஒயன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இரு ஒயன். அந்த சோஃபாலே நீங்கள் அவன் மேலே விழுகிறீங்க, போய் ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு அவனை இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? இப்போ உங்கள் ஃபேஸை தான் அவன் தூக்குறான். நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ 2 பேரும் சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகேவோட கையை தான் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. சரி எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்தேன், எனக்கு அதான் இப்போ கொடுத்தனே, இது இல்லை. ஸோ இப்போ ஜேகேவும் அவனோட பேக்லேருந்து ஒரு பாக்ஸ் தான் எடுக்கிறான். என்னது இது? வெயிட் பண்ண காட்டுறேன். ஸோ அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுறான். அதில் ப்ரேஸ்லெட் தான் இருக்குது. ப்ரேஸ்லெட்டா? சரி உங்கள் கையை காட்டு. அப்படின்னு நீங்களும் உங்கள் கையை காட்டுங்க. அவனும் உங்கள் கையில் அந்த ப்ரேஸ்லெட்டை போட்டு விட்டுறான். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம், அம்மா வந்து சமைச்சு கொடுப்பாங்க. சரி ஓகே போயிட்டு வரேன். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அம்மாவும் வந்துடுறாங்க. ஸோ ஜேகேக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி சமைச்சி வைக்கிறாங்க. ஜேகேவும் ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு இப்போ கீழே தான் வரான். ஜேகே என்ன இப்போ கிளம்பிட்டியா? அதாவது மீட்டிங் இருக்குது தான். சரி வா வந்து சாப்பிடு. ஓகே அப்படின்னு அவனும் வந்து உட்காடுறான். வயன் நீயும் வந்து உட்காந்து சாப்பிடுவா. சரி ஓகே அப்படின்னு நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவங்களும் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ கேல்வினும் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். ஸோ கேல்வின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு இருக்கிற பையன்லாம் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன பையன்தான், ஒரு 5 years அப்படி தான் இருக்கும். ஸோ ஜேகே தான் அவனுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு
எனக்கும் ஊட்டு. வயன், அவன் சின்ன பையன், அதனால் நான் உனக்கு ஊட்டினேன். அதுக்கு எனக்கு நீ ஊட்ட மாட்டியா? வயன், உங்கள் அம்மா இருக்காங்கடி, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு ஊட்டு. இப்போ அவனும் உங்களுக்கு தான் ஃபீட் பண்ணுறான். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல சாப்பாடு? நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. சரி, எப்போ வருவேன் இன்டர்வியூ முடிச்சு? இன்டர்வியூலலாம் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும். தெரில, ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுற? இங்கே நீ வர்றதே ரேர் தான். ஏதாவது மீட்டிங்னு போகிற, நான் எப்போ தான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? மீட்டிங் முக்கியம்ல, போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. அப்படின்னு நீங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேக்கவும் மீட்டிங் அட்டன் பண்ண போயிடுறான். ஸோ அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு 5 o'clock போல் ஜேக்கவும் திரும்பி வீட்டுக்கு தான் வரான். ரொம்பவே டயர்டாக வரான். ஜேகே, வந்துட்டியா? ஏன் டல்லாக இருக்க? அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி, நான் மேலே போகிறேன், அப்புறமா வரேன். சரி, ஓகே. அப்படின்னு அவனும் மேலே போய் பெட்டில் படுத்துடுறான். உங்கள் அம்மா தான், ஏ வயன், இந்த காஃபி போய் ஜேகே கொடுத்துட்டு வா. சரி, ஓகே. அப்படியே நீங்களும் காஃபி தான் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போனால் ஜேகே ஷர்ட் இல்லாமல் படுத்து தூங்கிட்டான். நீங்கள் அவன் கிட்ட போய் தான் உட்காந்து அவன் ஹேரை ரஃபில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ, என் குழந்த எப்படி தூங்குறான்? எவ்வளோ டயர்டாக இருப்பான். அவனையே தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவனோட ஃபேஸில் தான் உங்கள் கையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழகாக கண்ணை வச்சுருக்கான், பொசு பொசுன்னு பன்னி பையா. இப்போ ஜேகேவும் உங்களை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே, அம்மா வந்துடுவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் இருவாயன். நீங்கள் அவன் நெக்கை ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணுறீங்க. அவனோட ஸ்மெல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜேகே, எனக்கு உன்னோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்போ இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன், நீ இன்னும் நல்லா ஸ்மெல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன், காஃபி குடிச்சிட்டு தூங்கு. ஆயன், இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கலாம் ஆயன், நான் அப்புறமா காஃபி குடிக்கிறேன். அம்மா வந்துட்டாங்கன்னா? அதெல்லாம் வரமாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். நீங்கள் தான் அவன் ஃபேஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஆயன், என்ன பண்ணுற? நீ தூங்கு, நான் உன்னை கொஞ்சிக்கிறேன். இப்போ நீங்கள் தான் அவன் நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. எதுக்கு கடிக்கிற? அது நீ இப்படி ஷர்ட் இல்லாமல் இருக்கியா, அதான் கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சு. நீ கடிக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் மார்க் ஆயிடுச்சுன்னா நீ தான் உங்கள் அம்மாவுக்கு பதில் சொல்லணும். அங்கே பார்த்தா மார்க் ஆயிடுச்சு, நீங்கள் அங்கே அப்படியே அந்த இடத்த தொடச்சி விடுறீங்க, அந்த மார்க் போகவே இல்லை. மார்க் ஆக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நீ தூங்கு அப்படின்னு அவன் ஹேரை தான் ரஃபில் பண்ணுறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ, என்னது இது இப்படி ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான் ஒரு 2 days போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நைட் வந்து நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ யாரோ உங்களை வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜேகே, என்ன பண்ணுற? அமைதியார், மேலே போகலாம். மேலேயா? எதுக்கு? அமைதியா வா வேன் அப்படின்னு அவனும் உங்களை மொட்டை மாடிக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே ஒரு வால்கிட்ட நீங்கள் அவனோட காலுக்கு நடுவில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? நான் நாளைக்கு கிளம்புறேன். அதுக்குள்ளேயா? 3 days தானே இருந்த. அது மீட்டிங் முடிஞ்சு
அப்போ இறந்துட்டு போகலாம்ல. அது இல்லை, இன்னும் கொஞ்சம் மீட்டிங் எனக்கு அப்ரோட்டில் இருக்குது. அதான். என்ன சங்கோக், இப்போ நீங்கள் தான் அவன் சொல்கிற மேலே அவனோட கையை போட்டுக்கிறீங்க. செக்கு, அம்மாட்ட பேச, நானும் அப்ராடு வரேன். எப்படியும் உங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. 1 வருஷம் தானே, கம்ப்ளீட் பண்ணு, அப்புறம் அப்ராட் நானே கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாரு வயன், நீ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, கரெக்ட் டைமுக்கு தூங்கு, சொல்கிறத கேளு வயன். ஓவராக ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, அதிகமாக வெளியே சுத்தாத, சரியா? இப்போ நீங்கள் தான் லைட்டாக உங்கள் கண்ணு கலங்குது, இன்னும் டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. என் கூடயே இறேன். இப்போ அவனும் ஹக்கை தான் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ எதுக்கு அழுகிற? என்னோட வயன் எப்பவும் அழுகக்கூடாது. அதுவும் அவள் என்னால் அழுகிறானா, என்னால் தாங்க முடியுமா? அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிற? காலையில் 5 o'clock கிளம்புறேன். சரி, அப்போ என்ன எழுப்பு. சரி, ஓகே. வயன், என்கிட்ட வா. கிட்டக்க தானே இருக்கேன், இன்னும் கிட்ட வா. என்ன? இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே நெக்கெல்லாம் சக் பண்ணி கடிக்கிறான். உனக்கு வலிக்கல? வலிக்குது தான், பட் பரவாயில்ல. ஸோ இப்போ அப்படியே நீங்களும் ஜங்குக் ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே மார்னிங் பார்த்தா ஜங்குக் தான் கிளம்பிகிட்ருக்கான், ஷர்ட்லாம் போட்டுட்டு. நீங்கள் பெட்டில் தான் உட்காந்து சோகமாக உட்காண்ட்ருக்கீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். அத்தை, சொல்லுப்பா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, லெமன் டீ கிடைக்குமா? சரிப்பா, நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் போகிறாங்க. வயன், இங்கே வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அவன் தான் எந்திரிக்கிறான். இப்போ அவன் தான் அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். வயன், இப்படி நான் போகும்போது சோகமாக இருக்கே வயன், நான் எப்படி போவேன்? என்ன இப்படி சோகமாக்கிட்டு போறியே, அது உனக்கு தெரியலையா? நானும் கூட அப்ராட் வரேன் செக்கு, ப்ளீஸ் செக்கு. வயன், 2 வருஷம் இருந்துட்ட, இன்னும் 1 வருஷம் இருக்க மாட்டியா? சரி, என்னை இப்போ கிளப்பி விட மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவன் ஷர்ட் பட்டன்லாம் போட்டு விட்டுறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். இங்கே பாரு, தினமும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடாத, ஓவர் டைம் பார்க்காத, அப்புறம் கரெக்டாக தூங்கு, ஹெல்த்தாக ஸ்பாயில் பண்ணிக்காத, புரிஞ்சுதா? இப்போ ஜெக்கி தான் உங்கள் நெக்கை பார்க்குறான். நீங்கள் தான் பொனிடெயில் போட்டிருப்பீங்க, அதை அப்படியே கழட்டி விட்டுறான். எதுக்கு கழட்டி விட்டுற? இப்போ உங்களை அப்படியே திருப்பி கண்ணாடி கிட்ட தான் காட்டுறான். உங்கள் நெக்கில் பைட் மார்க் ஆகிருக்கு. ஜெக்கி, பைட் மார்க் பண்ணிட்ட? தெரியும், 2 days அதே மறைஞ்சிரும், கொஞ்ச நாளைக்கு இப்படியே இரு.
அம்மா பார்த்துட்டா அதுக்கு தான் இப்படி இறங்குறேன். இப்போ நீங்கள் தான் அவனை பார்த்து கிஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கிச்சனில் இருந்துட்டு, ஜேகே சுகர் போடவா வேணாமா? பையன் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கடி. அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. பையன் அம்மா வந்துடுவாங்கடி. ஜேகே இரு. அது ஆண்டி ஆண்டி சுகர் போடுங்க ஆண்டி. பையன் போதும். ஸோ அப்படியே அவங்க அம்மாவும் வராங்க, லெமன் டீயும் கொடுக்குறாங்க. அவனும் குடிச்சிட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்படி தான் 1 இயரும் போகுது. ஸோ 1 இயர் கழிச்சு நீங்களும் எப்படியோ உங்கள் வீட்டில் சொல்லி அப்ராடுக்கும் போயிடுறீங்க. நீங்களும் ஜேகேவும் ரொம்பவே ஜாலியாக லவ் பண்ணுறீங்க. ஸோ அங்கே 1 இயர் படித்ததுக்கப்புறம் ஜேகேவும் வந்து உங்கள் வீட்டில் தான் பேசுகிறான், லவ் பண்ணுறோம் அப்படின்லாம். உங்கள் வீட்லேயும் ஒன்றும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. சரி ஓகேடா, அவ்வளோதான் இந்த 1 ஷாட். இன்னொரு நல்ல 1 ஷாட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.